வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருள் பெறுதல். 11வது என்ன வச்சுருப்பாங்க தலைப்பாக அருள் பெறுதல் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த தன்மையிலேருந்து வரும்போது பக்தி உணர்வு வந்துருச்சு அப்படின்னாலே, பக்திக்கு அப்புறம் என்ன வந்துடும், அவங்க நம்ம பக்தியை பார்த்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அருள் கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் ப்ரொசீஜர். இந்த சரியாக செஞ்சால் இது நடந்தே தீரும். ஞானம் தன்னை அறிதலுக்கு நம்ம தயாராகிட்டோன்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதை உணர வச்சு தான் ஆகணும். அதில் ஏதாவது சிறு சிறு குறைகள் தவறு இருந்தால் கூட என்ன செஞ்சிடுவாங்க, திருத்தி அதுக்குரிய வாய்ப்பும் கொடுத்து நம்மளை சரி பண்ண வச்சுருவாங்க. சரியா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அருள் பெறுதல். இந்த இறையருள் இருந்தால் தான் அவனருளாலே அவன்தால் வணங்குங்கிற மாதிரி இறையருள் இருந்தால்தான் இறையருள் நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம இறைவனை நெஞ்சில் இறைவனை உணரவே முடியாது. அந்த அறிவு நமக்கு கிடைக்காது. அந்த அக அறிவால் தான் நம்ம ஆணவம் கண்வம் மாயை அப்படிங்கிற மும்மலத்தையும் மாசுகளையும் நம்ம அறுக்கிறோம். எதனால்? அந்த இறைவனோட அருள்னால் உணர்கிற அறிவை வச்சு, நம்ம அகத்தறிவை வச்சு இந்த மூணையும் நம்ம மாசுகளாக இருக்கிறோம். சரியா? அப்போ இறைவன் அருளால் தான் நம்ம மனத்து இருள் நீங்கி தெளிவான சிவசிந்தையே கிடைக்கும். வாய்மையோடு பொய்யா மனத்தோடு வாழ்ந்தால் சிவன் நமக்கு என்ன செய்வார், அருள் மாசற்ற தாய் உள்ளத்தோடு கிடைக்கும். சிவனோட அருள் மாசற்ற தாய் உள்ளத்தோடு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உண்மையாகவும் எளிமையாகவும் நேர்மையாக இருந்தால் எல்லாமே நடக்கும். நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் நீங்கள் உங்கள் போக்கில் போனால் கூட அவங்க போக்கில் அதை இழுத்து வச்சு எடுத்துக்கொண்டே போயிடுவாங்க. கையை பிடிச்சி அவங்க கையை பிடிக்கிறத விட நம்ம கையை அவங்க பிடிச்சிக்குவாங்க. ஒப்பிய உள்ளத்தோடு நம்ம நிற்கிற சிவனருளை பெற்று விட்டால் நம்ம நெஞ்சம் எனது ஆனந்தமயமாக இருக்கும். நீங்கள் இறைவன்கிட்ட போய் காதலாகி கண்ணீர் மசி இந்த பக்தியோடு இருக்கும்போது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, நெஞ்சம் அந்த அருள் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, இந்த பக்தியில் இழைச்சி அவங்களோட ஒன்றிட்டோன்னா நம்ம நெஞ்சு என்னுடைய இதயம் இனிக்கிறது, என்னுடைய இதயத்துலேருந்து நான் அன்பை உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னது, ஆனந்தம் மயமாகிறது நம்மளால் உணர முடியும். அவங்க அருள் கொடுத்தா அந்த அருள் மூலம் நம்ம இந்த ஆனந்த மயத்தை உணர முடியும். அந்த இறையருளிலே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அப்படி அதை நம்ம பெற்றுட்டோம், பக்தியிலே தொடர்ந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இறையருளே நிலை பெற்ற அருள் அதை பெற்றுட்டோம்னா நினச்சதை புகழத்தக்க வகையில் செய்து முடிக்கலாம். இப்போ அருள் இருக்கவங்க தானே இந்த யூடியூப்பில் ஆசிரமம் நடத்தி அதுக்கப்புறம் இந்த சத்குருவாக இருக்கவங்க இதெல்லாம் அவங்க அந்த இறையருளால் தான் இவங்க அவங்க நினச்சத இவ்வளோ டிவோட்டிஸ் இருக்காங்க, இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, இவ்வளோ செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படி முடிக்குதுன்னா, அவங்க நினச்சதெல்லாம் புகழத்தக்க வகையில் செய்கிறது முடிக்கிறதுக்கு என்னென்னா அவங்க இறையருள் பெற்றதுனால தான். சரியா? ஈசனின் பழமையான அருளை பெற்றுவிட்டால் எல்லா பொருளையும் இனிதே நம்ம நிறைவேற்றலாம். உண்மைதான். உங்களுக்கு என்ன பொருள், எந்த பொருளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றலாங்கிறது தெரிஞ்சிடும். அந்த இறைவன் அருளை பெற்று விட்டால் நம்ம கொஞ்சம் கூட மிஸ்யூஸ் பண்ண முடியாது. உண்மையாக ஒரு மனிதன் அவனுக்குன்னு அதை செய்யவே முடியாது. எஸ்பெஷலி பார்ஷாலிட்டி பார்த்து ஒரு பக்கம் இல்லாமல் நடுநிலை சார்பாக ஒரு தராசு எப்படி சமமாக இருக்கோ அது மாதிரி தான் செய்ய முடியும். அதே மாதிரி நம்மக்கிட்ட சிந்தையில் சிவனருள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட கட்டுப்பாடுகளும் ஆசையும் கூட போயிடும். இப்படி தான் நான் இருப்பேன், நீங்கள் அப்படி தான் இருக்கணும், இது சரி இது தப்பு அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கோட்பாடெலாம் வச்சுருக்கோம்ல, அதுவும் போயிடும். அதே மாதிரி ஆசையும் நம்மளை விட்டு போயிடும். அந்த ஈசன் அருளை நம்ம பெற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாசற்ற கோட்பாடு எப்படின்னா ஒரு சரியான ஒரு பாதை, ஒரு சரியான ஒரு தெளிவு, ஒரு சரியான இது வெட்ட வெளிச்சம் போல் தெரிஞ்சிடும். வெளிப்படையாக தெரிஞ்சிடுவாங்கள்ல. அதாவது அந்த ஒளி வீசுது, ஒளியை நம்ம என்ன சொல்கிறோம், பயங்கரமாக ஓப்பனாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஓதுறாங்கல்ல, ஓதி அதுதான்
பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ண வேணான்னு தான் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு தெரில. இந்த இந்த சித்தர்கள் வந்து பௌர்ணமி, அமாவாசைக்கெல்லாம் வந்து ஜீவசமாதியில் வந்து இந்த மாதிரி வந்து ஹோமம் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரில. ஆனால் எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கி ஸ்பெஷலாக வேறு பண்ணுறாங்க. அது எனக்கு அதோட கருத்து எனக்கு புரியல. ஆனால் அது ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னு புரியல, எதுக்கு செய்கிறாங்கன்னு புரியல. ஆனால் சித்தர்கள் வந்து அது வேண்டான்னு சொன்னாங்கங்கிறது எனக்கு ஒரு கருத்தை நான் உணர்ந்ததா எனக்கு தோணுது. ஆனால் செஞ்சிட்ருக்காங்களே, அது எதுக்குன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி தடையின்றி சிவனருளை நம்ம பெற்றோம். தடையின்றின்னு என்னது, தொடர்ந்து கொஞ்ச நாள் கும்பிட்றது, கொஞ்ச நாள் சிவன் அருளை வந்து கொஞ்ச நாள் இருக்கிறது, கொஞ்ச நாள் சிவன் அருள் இல்லாமல் இருக்கிறது, இப்படி இல்லை. தொடர்ந்து இருந்தோம்னா பேச்சே இல்லாமல் அமைதியாக போயிடுவோம். அதன் மூலம் வர நமக்கு ஆனந்தம், பேரின்பம் இதெல்லாம் நமக்கு கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த அருள் பெறுறது வந்து மூலம் நமக்கு என்னென்னா, நம்ம இறைவன்கிட்ட சரியான பாதையில் போயிட்டுருக்கோங்கிறது வந்து அழகாக தெரிஞ்சிடும். சரியா? இப்போ இதுலேருந்து இந்த 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 இதன் மூலம் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு 110 பாடல்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 110 பாடல்கள்லையும் சொன்ன மாதிரி ஒரு 1/4 பங்கு நம்ம ஞானத்தன்மையை உணர்ந்துட்டோம். இதை பாருங்கள், ஒரு திரும்ப கேளும்போது வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/4 பங்கு ஞானமே புரிஞ்சிருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கதை மாதிரி, ஒரு படம் மாதிரி முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இதுக்குள்ளே எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு உணர்வாக பேசிக்காக தெரிகிறதுக்கு மட்டுமாவது இதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதாவது என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னும் ஆழமாக போகணும் விருப்பம் இருக்கிறவங்க இதில் ஆழமாக பண்ணும்போது அந்த சிவன் அருள் நம்மக்கிட்ட அருவி மாதிரி அருள் மழை வந்து நம்மக்கிட்ட பொழிகிறத ஆனந்தமாக உணர முடியும்.